வெரி குட். சூப்பர். எந்த சம் வரைக்கும் பார்த்தோங்கண்ணா நம்ம? மார்ஜினல் காஸ்டிங் ஃபுல்லா ஓவரா? ஓ வாவ். இல்ல செல்லம் முடிக்கலடா கண்ணா. 13 14 15 இருக்கு கண்ணம்மா. 15. ஓ வெரி குட். ஒரு நிமிஷம் இருங்க, ஓபன் பண்ணிக்கலாம். ப்ரொடியூஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்காண்டா. அப்பனா அவங்களோட கெப்பாசிட்டி வந்து 1 லேக் ப்ரொடியூஸ் பண்ணலாமா? ஆனா ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றதுன்னா, இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணும்போதெல்லாம் செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் இந்த மாதிரி மாறாது. அப்ப வேரியபிள் காஸ்ட்டும் இந்த மாதிரி லெவலுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு 15 பைசான்னு கணக்கு வருது. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் தான் 40,000. அப்ப நீ இன்கிரிமெண்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்க்ரீஸ் இன் ரெவென்யூன்னு அர்த்தம். எழுதிக்கோங்கண்ணா புட்டி நோட்ல. இன்கிரிமெண்டல்னா இன்க்ரீஸ் இன் ரெவென்யூ. ஓகே. டிஃபரன்ஷியல் காஸ்ட் ஓகேவாடா? இப்ப பாரு செல்லம், டிஃபரன்ஷியல் காஸ்ட்னா என்னன்னா டிஃபரன்ஸ் இன் காஸ்ட். எழுதிக்கோங்க. வெரி குட். இப்போ இங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த விஷயம்னால ரெவென்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுறது ஒவ்வொரு இதுலயும். ஓகே. காஸ்டும் என்ன சேஞ்சஸ் வருது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும். எந்த டைம் வால்யூ ஆஃப் ப்ரொடக்ஷன்ல மேக்ஸிமம் ஹையஸ்டா உனக்கு கம்பெனிக்கு வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப வந்து லெட்ஸ் இப்ப 1 லேக் யூனிட்ஸ்ல ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்ப 60% இருக்கு அப்படின்னா 1 லேக் யூனிட்ஸ்ல 60% எவ்வளவு வரும்? 60,000. வெரி குட். இப்போ 60,000 குவான்டிட்டியும் 60,000 வேறு இதுவும். இப்போ அவன் என்ன சொன்னா 15% வேரியபிள் காஸ்ட்ன்றான். அப்ப 60%க்கு எவ்வளவு செல்லிங் பிரைஸ்? 0.9. கரெக்டா கண்ணா? அப்போ this minus this போட்டா கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு வருது? 45,000. ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு? 40,000. ஸோ 5,000. ஆ. மித்ரா குட் மார்னிங் செல்லம். ஆ, மித்ரா கேக்குறதா? இந்த இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 12 இப்ப கரண்ட் புக்ல. ஓகே. இதுல இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 லேக் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இல்ல உங்களுக்கு இந்த சம் தெரிஞ்சா கூட நீங்க போடுங்க செல்லமா. அப்படி கூட யூ கேன் யூட்டிலைஸ் இட். ஆனா இப்ப நான் சொல்லித்தர சம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டிசம்பர் எக்ஸாம்க்கு. ஓகேவா? அதனால தான் ஐ கால்ட் யூ. ஸோ இப்போ இந்த 1 லேக் யூனிட்ஸ்ல ஒவ்வொரு வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன்லயும் ரேட் கொடுத்துருக்காங்க மித்ரா. செல்லிங் பிரைஸ் பர் யூனிட், வேரியபிள் காஸ்ட் 15 பைசே பர் யூனிட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க போறவங்க, ப்ராஃபிட்ல எந்த லெவல் ஆஃப் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல அதிகமான ப்ராஃபிட் கம்பெனிக்கு கிடைக்கிறதுன்றது தான் டிட்டர்மைன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் 60%ல 1 லேக்ல 60% 60,000. ஸோ 0.9 54,000. 60,000 into வந்து 9,000. ஸோ 45,000ல 40,000 போச்சுன்னா at 60% volume of production the profit is 5,000. புரியுறதாடா சிவானி? மித்ரா புரியுறதா? நீங்க போட்டிருப்பீங்க மித்ரா, பட் தென் இது ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா at 60% 5,000. திருப்பி இதே மாதிரி 70%க்கு போட்டுக்கோங்கண்ணா. இப்போ 70%க்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 1 லேக்ல 70%. ஸோ அதுல எவ்வளோ? 80
80 paise selling price per unit. அப்போ 56,000. அதே 70,000ல வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 15 பைசா ஃபிக்ஸட்ரா, மாறவே மாறாது. ஓகேவா? ஸோ 56,000, 10,500, 45,000. இப்போ 50 fixed cost remains constant irrespective of any volume of production till it reaches the point of capacity maximum level of 1 lakh units. கரெக்டா? அது வரைக்கும் அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் 40,000 தான், மாறவே மாறாது. ஸோ 5,500. அப்போ 70%ல 5,500. இப்போ 80% பாடுறா, 80,000, 75 paise 60,000, 80,000 into 15%, 12,000, 48,000, fixed cost 40,000, 8,000. 80,000 எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கிறது? 8,000. இது வரைக்கும் புரியுறதா? இருக்கா டவுட் இருக்கா? புரியுது மெத்ரா? ஓகே. இப்போ பாருங்க செல்லம், அதே மாதிரி 90,000. இப்போ 90% போட்டிங்கன்னா இங்க 9 வருமா? இங்க 0.67. இங்க எவ்வளவு வருது? 8,300. ஒன் லேக் யூனிட்ஸ். 1 லேக்ல எவ்வளவு சொல்றோம்? 0.61. 12,000. 6,800, 6,000. கரெக்டாடா? 6,800, 6,000. இப்ப பாருங்க செல்லமா, அவன் ரெண்டு விஷயம் கேட்கறான். இன்கிரிமெண்டல் ரெவென்யூனா இன்க்ரீஸ் இன் ரெவென்யூ, டிஃபரன்ஷியல் காஸ்ட்னா டிஃபரன்ஸ் இன் காஸ்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு கேட்கறான். இன்கிரிமெண்டல் ரெவென்யூ வந்து இதுக்கும் இதுக்கும் போன இதுக்கும் சேல்ஸ்க்கு எவ்வளோ? 2,000. இதுக்கு வந்து 4,000. இன்கிரிமெண்டல் ரெவென்யூ நீங்க ஒரே டேப்லர் காலம்ல கூட போட்டுக்கலாம்டா. நான் ஃபார்மட் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பண்ணிருக்கேன். whichever way you prefer you carry out. end of the day your observation answer tally ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் தான்டா டிஃபரன்ஸ். இது பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? இது இன்கிரிமெண்டல் ரெவென்யூ. காஸ்ட் எவ்வளோ இதுவாகுதுன்னா 10,500. இங்க வந்து 1,500. இதுக்கும் அதுக்கும் ஒரு 1,500. 1,500 தான் இருக்கும். ஏன்னா 15 பைசா பர் யூனிட் வந்து மாறல இல்லையா? ஸோ இப்போ சொல்றாங்கன்னா இப்படி கூட போட்டுக்கலாம், நீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எங்க ப்ராஃபிட் மேக்ஸிமமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அட் 80% கெப்பாசிட்டி லெவல் தான் 4,000 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு. கரெக்டா? அப்போ சொல்லிருக்காங்க at 80%, அதாவது இன்கிரிமெண்டல் ரெவென்யூ இஸ் மோர் than இன்கிரிமெண்டல் காஸ்ட் அப் டு 80%. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? டெட்டோரியேட் ஆயிட்டே வருது, கம்மியாக ஆரம்பிச்சிருது. அப்போ அது சொல்றாங்க கண்ணா, the profit is maximum at 80%. after that the sales வந்து is getting deteriorated. புரிஞ்சுதா கண்ணா? ஓவரால் ப்ராஃபிட் பார்க்கணும்னா கூட நீங்க பார்க்கலாம். 8,000 ரூபாய், இங்க 5,500, இங்க 5,000, அப்புறம் இங்க கீழே ஒரு 6,800. இங்கதான் ஸோ 80%லாம் ப்ராஃபிட் இருக்கு. இப்படிதான் கன்க்ளூட் பண்ணும். ஓகே. இன்கிரிமெண்டல் ரெவென்யூ இஸ் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் பிட்வீன் compared with the previous year. Differential cost is a change in cost when compared to previous year. புரியுதா? இததான் ஸ்டேஜ் 2ல மெத்ரா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டா படிக்கிறோம் மார்ஜினல் காஸ்டிங். இப்போ நீங்க இதோட கன்க்ளூட் பண்றீங்களா? ஸ்டேஜ் 2ல இன்னும் ஒரு பாயிண்ட் ஏதாவது நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் இது டன்னா? புரிஞ்சுதா சிவானி? ஓகே. ஹோம்வொர்க்கு
1 minus variable cost ratio is equal to PV ratio. ஓகேவாடா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கண்ணா ஷட் டவுன் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட். இது ஆட் பண்ணிக்கோங்க சிவானி நீங்க நோட்ல. ஷட் டவுன் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் ஷட் டவுன் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஓ அப்பனா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கரெக்டாடா? ஷட் டவுன் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் அதுவும் எழுதிக்கோங்க சிவானி. ஷட் டவுன் சேல்ஸ் இன் ருபீஸ், இது ஷட் டவுன் யூனிட்ஸ் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் ஷட் டவுன் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். குட். இப்போ இந்த சம் சொல்லி தரேன்டா. இல்லஸ்ட்ரேஷன் 13. A company வந்து is currently working at 90% of its capacity and producing 13,500 units per annum. It operates a flexible budgetary control system. The following figures are obtained from its budget. Sales கொடுத்திருக்கான், fixed expenses, semi-fixed expensesனா என்ன சிவானி? ஆமா. இல்ல 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 நோ 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 நோ. வேரியபிள் semi-fixed expensesனா அதுல வேரியபிள் எக்ஸ்பென்சஸும் கலந்துருக்குன்னு அர்த்தம். ஃபிக்ஸட் கொஞ்சமா வேரியபிள் கொஞ்சமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்னா கோர் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ், யூனிட்ஸ் மேட்னா 13,500 15,000. அவன் என்ன சொல்றான், லேபர் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து அண்டர் பிரசன்ட் கண்டிஷன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 10%. டிஃபரன்ஷியல் காஸ்ட், டிஃபரன்ஸ் இன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் 1500, கெப்பாசிட்டி 100% இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து இப்போ கெப்பாசிட்டி கரண்ட்லி வந்து தே ஆர் ஒர்க்கிங் அட் 90%. இப்போ நான் 100% இன்க்ரீஸ் பண்ணினேன் அப்படின்னா ஓகே 100%னா இப்போ 90%க்கு 13,500 கரெக்டா? அப்போ 100%க்கு 13,500 into 100 divided by 90 கரெக்டா? இப்போ 15,000 அப்போ இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் 1,500 யூனிட்ஸ்க்கு நீங்க எவ்வளவு காஸ்ட் வந்து கால்குலேட் ஆகும் அப்படின்றது நம்பர் 1 கொஸ்டின். இன்னொன்னு, நான் 1,500 யூனிட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்போ எக்ஸ்போர்ட் பிரைஸ் என்ன? டேக்கிங் இன்டு அக்கவுண்ட் ரூல் என்ன? ஓவர்சீஸ் பிரைசஸ் ஆர் மச் லோவர் இண்டிஜினியஸ் பிரைசஸ். இண்டிஜினியஸ் பிரைசஸ்னா என்ன மெத்தட் அர்த்தம்? யோசிங்க செல்லம்.